நம்மைச் சுற்றியுள்ள உலகம் செயற்கை நுண்ணறிவால் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் அறிவியல் புனைகதைகளில் மட்டுமே கண்ட தொழில்நுட்பம் இன்று நம் அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் ஊடுருவிவிட்டது. ஆனால் இந்த டிஜிட்டல் புரட்சியின் தலைமையை யார் பிடிப்பது? உலக கட்டுப்பாட்டை நோக்கிய இந்த ஏஐ பந்தயத்தில் அமெரிக்காவா அல்லது சீனாவா, எந்த நாடு முன்னிலை வகிக்கிறது என்பதை 2026ஆம் ஆண்டின் நிலவரப்படி சற்று உற்று நோக்கலாம். செயற்கை நுண்ணறிவு என்பது வெறும் ஒரு தொழில்நுட்பம் மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய செல்வாக்கை தீர்மானிக்கும் ஒரு கருவியாக மாறிவிட்டது. இந்த பந்தயத்தில் வெற்றி பெறுவது என்பது எதிர்கால உலக ஒழுங்கை வடிவமைக்கும் சக்தியை பெறுவதற்கு சமம். அமெரிக்காவும் சீனாவும் இந்த போட்டியில் கடுமையாக மோதிக்கொண்டிருக்கின்றன. இந்த போட்டியில் பல முக்கிய தூண்கள் உள்ளன. அவற்றில் தரவு, திறமையான மனிதவளம், அதிநவீன வன்பொருள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, அரசின் ஆதரவு மற்றும் கொள்கைகள் ஆகியவை அடங்கும். இந்த ஒவ்வொரு தூணிலும் இரு நாடுகளும் வெவ்வேறு பலம் மற்றும் பலவீனங்களை கொண்டுள்ளன. தரவு. செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளுக்கு தரவு என்பது எரிபொருள் போன்றது. அமெரிக்காவில் கூகுள், மெட்டா, அமேசான் போன்ற பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் தனிநபர்களின் பரந்த அளவிலான தரவுகளை சேகரித்து வைத்துள்ளன. இந்த தரவுகள் பெரும்பாலும் பல்வேறு தளங்களிலிருந்து பெறப்பட்டவை, மேலும் அவை தனிப்பட்ட மற்றும் வணிக பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் தரவு தனியுரிமை மற்றும் பயன்பாடு தொடர்பான கடுமையான ஒழுங்குமுறைகள் மற்றும் சட்டங்கள் அமெரிக்காவில் உள்ளன. மறுபுறம் சீனா ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகையையும் குறைவான தரவு தனியுரிமை கட்டுப்பாடுகளையும் கொண்டுள்ளது. இது அரசுக்கும் அலிபாபா, டென்சென்ட் போன்ற நிறுவனங்களுக்கும் அபரிமிதமான தரவுகளை அணுகும் வாய்ப்பை வழங்குகிறது. குறிப்பாக கண்காணிப்பு அமைப்புகள், ஸ்மார்ட் நகரங்கள் மற்றும் மின்னணு வர்த்தகம் போன்ற துறைகளில் திரட்டப்படும் தரவுகள் ஏஐ மாதிரிகளை பயிற்றுவிக்க பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக வெசாட் மற்றும் அலிபாய் போன்ற தளங்கள் பலதரப்பட்ட பயனர் தரவுகளை திரட்டி சீனாவின் ஏஐ வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகின்றன. இருப்பினும் இந்த தரவு சேகரிப்பு முறைகள் சர்வதேச அளவில் தனியுரிமை மற்றும் நெறிமுறை சார்ந்த கவலைகளை எழுப்புகின்றன. திறமையான மனிதவளம். செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சியில் நீண்ட காலமாகவே அமெரிக்கா முன்னோடியாக இருந்து வருகிறது. ஸ்டான்போர்ட், எம்ஐடி, கார்னகி மெலன் போன்ற உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் ஏஐ ஆராய்ச்சியில் முன்னணியில் உள்ளன. இந்த நிறுவனங்கள் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான ஏஐ ஆராய்ச்சியாளர்களையும் பொறியாளர்களையும் உருவாக்குகின்றன. மேலும் அமெரிக்கா சர்வதேச திறமையாளர்களை ஈர்க்கும் ஒரு காந்தமாக செயல்படுகிறது. உலகின் பல்வேறு மூலைகளிலிருந்தும் சிறந்த விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்கள் அமெரிக்காவிற்கு வந்து ஏஐ துறையில் பணியாற்றுகின்றனர். 2023ஆம் ஆண்டு நிலவரப்படி ஏஐ ஆராய்ச்சி கட்டுரைகளில் அமெரிக்கா குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளது. மறுபுறம் சீனா தனது உள்நாட்டு திறனை மேம்படுத்துவதில் தீவிரமாக முதலீடு செய்து வருகிறது. சீன பல்கலைக்கழகங்கள் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான ஸ்டெம் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் பட்டதாரிகளை உருவாக்குகின்றன. இது ஏஐ துறையில் ஒரு பெரிய மனிதவள அடித்தளத்தை வழங்குகிறது. சீனாவின் மேட் இன் சைனா 2025 மற்றும் புதிய தலைமுறை ஏஐ மேம்பாட்டு திட்டம் போன்ற தேசிய கொள்கைகள் ஏஐ திறமையாளர்களை பயிற்றுவிப்பதற்கும் தக்கவைப்பதற்கும் பெரும் ஆதரவை வழங்குகின்றன. இருப்பினும் அடிப்படை ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளில் அமெரிக்காவின் ஆழமான அனுபவம் மற்றும் திறந்த ஆராய்ச்சி சூழல் சீனாவை விட ஒரு படி மேலே நிற்கிறது. அதிநவீன வன்பொருள். ஏஐ மாதிரிகளுக்கு அதிநவீன கணக்கீட்டு சக்தி தேவைப்படுகிறது. இதற்கு செமிகண்டக்டர் சிப்ஸ் இன்றியமையாதவை. அமெரிக்க நிறுவனங்களான என்விடியா, ஏஎம்டி ஆகியவை ஏஐ சில்லுகள் வடிவமைப்பில் உலகளாவிய தலைவர்களாக உள்ளன. இந்த நிறுவனங்கள் உருவாக்கும் கிராபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்கள் ஏஐ மாதிரிகளுக்கு தேவையான கணக்கீட்டு சக்தியை வழங்குகின்றன. இருப்பினும் இந்த சில்லுகளை உற்பத்தி செய்வதற்கான உற்பத்திச் சங்கிலி தைவான் போன்ற ஆசிய நாடுகளில் அதிகமாக உள்ளது. 2022ஆம் ஆண்டு அமெரிக்கா விதித்த ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் சீனாவிற்கு அதிநவீன ஏஐ சில்லுகள் மற்றும் சில்லு தயாரிப்பு உபகரணங்கள் கிடைப்பதை கடுமையாக கட்டுப்படுத்தியுள்ளன. இதனால் 2026ஆம் ஆண்டின் நிலவரப்படி சீனா தனது சொந்த வன்பொருள் தயாரிப்பு திறனை மேம்படுத்துவதில் பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்து வருகிறது. உள்நாட்டு சில்லு உற்பத்தி நிறுவனங்களான எஸ்எம்ஐசி போன்றவற்றை மேம்படுத்துவதிலும் சில்லு உற்பத்தி சங்கிலியில் சுயசார்பு அடைவதிலும் சீனா தீவிரமாக உள்ளது. இது ஒரு நீண்டகால சவாலாக இருந்தாலும் சீனாவின் இந்த முயற்சிகள் எதிர்காலத்தில் வெளிநாட்டு சில்லுகள் மீதான அதன் சார்பு நிலையை குறைக்கலாம். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு. அமெரிக்கா செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சியில் நீண்ட காலமாகவே முன்னோடியாக இருந்து வருகிறது. உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் கூகுள், ஓபன் ஏஐ, என்விடியா போன்ற பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள், துணிகர மூலதனம் எனப்படும் வெஞ்சர் கேபிட்டல் முதலீடுகள் மற்றும் புதுமையான கலாச்சாரம் ஆகியவை அமெரிக்காவின் பலம். குறிப்பாக அடிப்படை மாதிரிகள் எனப்படும் ஃபவுண்டேஷனல் மாடல்களை உருவாக்குவதிலும் அவற்றின் மூலம் சாட்ஜிபிடி போன்ற தொழில்நுட்பங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்துவதிலும் அமெரிக்கா ஒரு படி மேலே நிற்கிறது. 2022ஆம் ஆண்டு ஓபன் ஏஐ வெளியிட்ட சாட் ஜிபிடி உலகளாவிய ஏஐ ஆராய்ச்சியில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்தது. திறந்த ஆராய்ச்சி சூழல், சர்வதேச திறமையாளர்களை ஈர்க்கும் சக்தி ஆகியவை இந்த நாட்டின் முக்கிய பலங்கள் ஆகும். அமெரிக்காவில் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள வெஞ்சர் கேபிட்டல் முதலீடுகள் ஏஐ ஸ்டார்ட் அப்களுக்கு புதுமைகளை தூண்டுகின்றன. மறுபுறம் சீனா ஒரு வித்தியாசமான அணுகுமுறையுடன்
எதிர்பார்ப்புடன் வேகமாக முன்னேறுகிறது. சீனாவின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு முயற்சிகள் பெரும்பாலும் நடைமுறை பயன்பாடுகள் மற்றும் வணிகமயமாக்கலில் கவனம் செலுத்துகின்றன. அரசு ஆதரவு பெற்ற ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் முக அங்கீகாரம், இயற்கை மொழி செயலாக்கம் மற்றும் தானியங்கி வாகனங்கள் போன்ற துறைகளில் விரைவான முன்னேற்றங்களை அடைந்துள்ளன. 2020 முதல் 2024 வரை AI தொடர்பான ஆராய்ச்சி கட்டுரைகளின் எண்ணிக்கையில் சீனா அமெரிக்காவை விஞ்சியுள்ளது என சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அடிப்படை கண்டுபிடிப்புகள் மற்றும் கோட்பாட்டு ஆராய்ச்சியில் அமெரிக்கா தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. அரசின் ஆதரவு மற்றும் கொள்கைகள். அமெரிக்க அரசு தேசிய AI முன்முயற்சி சட்டம் போன்ற திட்டங்கள் மூலம் AI ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு நிதியுதவி அளிக்கிறது. பாதுகாப்புத்துறை டார்பா, தேசிய அறிவியல் அறக்கட்டளை போன்ற நிறுவனங்கள் AI ஆராய்ச்சியில் பெரும் முதலீடுகளை செய்கின்றன. ஆனால் ஒழுங்குமுறை விதிகள் பல மாநிலங்களில் வேறுபடுவதும் சில சமயங்களில் நெறிமுறை சார்ந்த விவாதங்கள் புதிய தொழில்நுட்பங்களை விரைவாக செயல்படுத்துவதை தாமதப்படுத்துவதும் இதன் சவால்கள் ஆகும். சீனா தனது தேசிய AI திட்டங்கள் மூலம் செயற்கை நுண்ணறிவு துறையில் உலகளாவிய தலைமையை அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது. 2017ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய தலைமுறை செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டு திட்டம் 2030ஆம் ஆண்டிற்குள் AI துறையில் உலக தலைமையை அடைய சீனாவுக்கு ஒரு விரிவான சாலை வரைபடத்தை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் சீனா பல பில்லியன் டாலர்களை AI ஆராய்ச்சி, உள்கட்டமைப்பு மற்றும் திறமை மேம்பாட்டில் முதலீடு செய்துள்ளது. அரசின் வலுவான ஆதரவு, தொழில்நுட்பங்களை விரைவாக நடைமுறைப்படுத்தும் திறன் மற்றும் சிவில் மிலிட்டரி ஃபியூஷன் கொள்கை ஆகியவை சீனாவின் பலம். ஆனால் இந்த பந்தயத்தில் உண்மையான வெற்றி என்பது வெறும் தொழில்நுட்ப மேலாதிக்கம் மட்டும்தானா, அல்லது உலகளாவிய செல்வாக்கு, நெறிமுறை சார்ந்த தலைமைத்துவம் மற்றும் மனிதகுலத்தின் நலன் ஆகியவையும் இதில் அடங்குமா? இந்த செயற்கை நுண்ணறிவு பந்தயம் பாதுகாப்புத்துறை முதல் பொருளாதாரம் வரை, சுகாதாரம் முதல் கல்வி வரை பல துறைகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. AI தொழில்நுட்பத்தில் முன்னிலை வகிக்கும் நாடு புதிய உலகளாவிய தரநிலைகளை அமைக்கும், பொருளாதார சக்தியை அதிகரிக்கும் மற்றும் புவிசார் அரசியல் சமநிலையை மாற்றியமைக்கும். பாதுகாப்புத்துறை AI மூலம் இயங்கும் ஆயுத அமைப்புகள், சைபர் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை சேவைகளில் ஒரு நாட்டின் திறன் அதன் தேசிய பாதுகாப்பை நேரடியாக பாதிக்கிறது. தன்னாட்சி ஆயுத அமைப்புகளின் வளர்ச்சி போரின் தன்மையை மாற்றியமைக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. AI அடிப்படையிலான கண்காணிப்பு மற்றும் தரவு பகுப்பாய்வு திறன்கள் உளவுத்துறை சேவைகளின் செயல்திறனை வியத்தகு முறையில் மேம்படுத்துகின்றன. பொருளாதாரத்தில் AI புதிய தொழில்களை உருவாக்குகிறது, உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது மற்றும் புதுமைகளை தூண்டுகிறது. AIaaS சர்வீஸ் மாதிரிகள் சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்களுக்கு AI திறன்களை அணுக உதவுகின்றன. இது புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் சில பாரம்பரிய வேலைகளை தானியங்குமயமாக்குவதன் மூலம் வேலை சந்தையில் மாற்றங்களையும் ஏற்படுத்துகிறது. சுகாதாரத்துறையில் நோயறிதல் மற்றும் சிகிச்சை முறைகளில் AI ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிறது. மருந்து கண்டுபிடிப்பு, தனிப்பயனாக்கப்பட்ட சிகிச்சை திட்டங்கள், மருத்துவ படங்களின் பகுப்பாய்வு மற்றும் முன்கூட்டியே நோய் கணிப்பு போன்றவற்றில் AI கருவிகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை வழங்குகின்றன. கல்வித்துறையில் AI தனிப்பயனாக்கப்பட்ட கற்றல் அனுபவங்களை வழங்குகிறது, மாணவர்களின் செயல்திறனை மேம்படுத்துகிறது மற்றும் ஆசிரியர்களுக்கு நிர்வாக பணிகளை குறைக்கிறது. AI அடிப்படையிலான கற்றல் மேடைகள் மாணவர்களுக்கு அவர்களின் வேகத்திற்கேற்பவும் கற்றல் பாணியின்படியும் கல்வி உள்ளடக்கத்தை வழங்க முடியும். புவிசார் அரசியல் மற்றும் உலகளாவிய செல்வாக்கு. AI மேலாதிக்கம் ஒரு நாட்டின் புவிசார் அரசியல் செல்வாக்கை நேரடியாக பாதிக்கிறது. AI தரநிலைகளை அமைக்கும் நாடு உலகளாவிய தொழில்நுட்ப கொள்கைகள் மற்றும் நெறிமுறைகளை வடிவமைப்பதில் பெரும் சக்தியை கொண்டிருக்கும். இது உலகளாவிய வர்த்தகம், பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் சர்வதேச உறவுகளை பாதிக்கலாம். இந்த AI பந்தயத்தின் எதிர்கால முக்கியத்துவம் அளப்பரியது. இது வெறும் தொழில்நுட்பத்தை பற்றியது மட்டுமல்ல, அது உலகளாவிய அதிகாரம், பொருளாதார மேலாதிக்கம் மற்றும் எதிர்கால சமூக மதிப்புகள் பற்றியது. 2026ஆம் ஆண்டின் நிலவரப்படி அமெரிக்கா தொடர்ந்து அடிப்படை ஆராய்ச்சியில் தனது முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டாலும் சீனா நடைமுறை பயன்பாடுகள் மற்றும் AI உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் வேகமாக முன்னேறி வருகிறது. இரண்டு நாடுகளும் தங்கள் பலவீனங்களை சரிசெய்து தங்கள் பலங்களை மேலும் மேம்படுத்த தீவிரமாக செயல்படுகின்றன. அமெரிக்கா தனது உற்பத்தி சங்கிலி சிக்கல்களை தீர்க்கவும் ஒழுங்குமுறை விதிகளை ஒருங்கிணைக்கவும் முயற்சிக்கிறது. சீனா தனது உள்நாட்டு சில்லு உற்பத்தி திறனை மேம்படுத்துவதிலும் அடிப்படை ஆராய்ச்சியில் மேலும் முதலீடு செய்வதிலும் கவனம் செலுத்துகிறது. இந்த பந்தயம் மனிதகுலத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு முக்கியமான கட்டத்தில் உள்ளது. யார் வெற்றி பெற்றாலும் செயற்கை நுண்ணறிவு நம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் மாற்றியமைக்கும் என்பது நிச்சயம். இந்த தொழில்நுட்ப புரட்சி நம்மை எங்கு அழைத்துச் செல்லும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.